எல்லாருக்கும் வணக்கம். 3ஆம் வகுப்பு கிளாஸ் 3 கக்ஷா 3 3ஆம் வகுப்பு வீணா புக்கோட 10வது பேஜில் இருக்கிற எக்ஸசைஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் புக்கோட எக்ஸசைஸ். இப்போ என்ன கொடுத்துருக்குன்னா, नीचे कुछ वस्तुओं के चित्र बने हैं. Here are certain pictures given. बताइए சொல்லுங்கள். चींटियाँ किसे खाना चाहेंगी? चींटियाँ என்னது? ஆண்ட்ஸ். இது வந்து ஆண்ட்ஸ் எதை சாப்பிட விருப்பப்படும்? லட்டுன்னா அவங்களுக்கு தெரியும், இனிப்பாக இருக்கும் லட்டு. கரேலானா பாகற்காய், பெட்ருகார்ட். கேஹூம் கே தானேனா பருக்குகள். எதோட பருக்குகள்? கோதுமை மணிகள். சீனினா சர்க்கரை, நம்ம தெரியும் தமிழ்லையும். ஷஹத்னா ஹனி. சூக்கி பத்தியானா காய்ந்த இலைகள். இப்போ இதில் எதெல்லாம் எறும்பு சாப்பிட ஆசைப்படணும் நீங்கள் பிள்ளைங்கள்ட்ட கேட்டிங்கன்னா பிள்ளைங்களே சொல்லிடுவாங்க. இட் லைக் டு ஈட் லட்டு, சீனி, ஷஹத். கேஹூம் கே தானே கூட எப்பயாவது கருமி சாப்பிட்றோம். கரேலாவையோ சூக்கி பத்தியோ சாப்பிடாது. இதுதான் சிம்பிள் எக்ஸசைஸ். அதே பேரில் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். நிம்லிखित पंक्तियों को पूरा कीजिए. அதாவது பூரா கீஜியன்னா கம்ப்ளீட் ஆர் ஃபாலோ பண்ணி எழுதணும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இல்லை கம்ப்ளீட் த சென்டென்ஸ். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். ஸோ இது நீங்கள் எங்கேருந்து பார்க்கணுன்னா கர்கோ நீங்கள் போயமில் பார்க்கணும். ஸோ போயமை திருப்பினீங்கன்னா இது பெரிய போயம். இது எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்கோ எங்கே கர்கோன்னு ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிக்கும். கர்கோ கூப் சஜாத்தி சீண்டி. அப்போ இதுதான் அங்கே எழுதணும். நீங்கள் திருப்பிட்டு குழந்தைங்களை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி எழுத வச்சிங்கன்னா அழகாக எழுதிடுவாங்க பிள்ளைங்களுக்கு. இந்த வேர்டு எங்கே இருக்குதுன்னு தேடி எழுதுங்க பசங்களானா பிள்ளைங்களே எழுதிடுவாங்க. அதே மாதிரி இந்த வேர்டு எங்கே இருக்குது கண்டினியூஸ் லைன் ஃபுல்லாக எழுதுங்க. தானா சுனுக்கர் இதையும் தேடி எழுத சொல்லுங்கள். ஸ்ரம்காரா சுனாத்தி சீனி அப்படி பிள்ளைங்களே பார்த்து எழுத சொல்லுங்கள். பார்த்து பேஜை கண்டுபிடிச்சி அந்த லெட்டரை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் எழுத சொன்னீங்கன்னா தான் குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதை ஃபாலோ பண்ணி எழுதுவாங்க. ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் அவுட் யுவர் சில்ட்ரன். ஹிந்தி படிக்கிறதுக்கு ஹிந்தி ஈஸியாக படிச்சிடலாம், கஷ்டம் கிடையாது. சரியா? அடுத்த பேஜ் நம்பர் 11 அடுத்த எக்ஸசைஸை சொல்லித்தரேன். பேஜ் நம்பர் 11 அடுத்த எக்ஸசைஸ். நன்றி, வணக்கம்.